எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 15வது ஸ்தோத்திரம். 15வது ஸ்தோத்திரம் என்னன்னா, லோகாத்தியக்ஷ சுராத்தியக்ஷோ தர்மாத்தியக்ஷ கிருதாகிருதக சதுராத்மா சதுர்வியூக சதுர்தம்ஷ சதுர்புஜக. இதான் இன்னைக்கு 15வது ஸ்தோத்திரம். இதை எப்படி சொல்லணும்னா, லோகாத்தியக்ஷ சுராத்தியக்ஷோ தர்மாத்தியக்ஷ கிருதாகிருதக சதுராத்மா சதுர்வியூக சதுர்தம்ஷ சதுர்புஜக அப்படி சொல்லணும். சொல்லும்போதே லோகாத்தியக்ஷ சுராத்தியக்ஷோ தர்மாத்தியக்ஷ கிருதாகிருதக சதுராத்மா சதுர்வியூக சதுர்தம்ஷ சதுர்புஜக. இதுதான் இது சொல்ல வேண்டிய அந்த ஸ்லாங். இதுதான் என்னோட அர்த்தம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோகாத்தியக்ஷ அத்தியக்ஷன்னா அரசன். அத்தியக்ஷன்னா அரசன், ஞாபகம் வச்சுங்க. அத்தியாபகன்னா வாத்தியார், சொல்லிக் கொடுக்குற அத்தியாபக்னுவாங்க. அது ஹிந்தியில் அத்தியாபக்னுவாங்க. அது ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட் வேர்டு. அத்தியாபக்ன்றது வந்து வாத்தியார். அத்தியக்ஷன்னா அரசன். லோகாத்தியக்ஷ உலகத்துக்கு அதிபதி, உலகத்துக்கெல்லாம் அரசன் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றேன். லோகாத்தியக்ஷ. சுராத்தியக்ஷ, சுரன்னா தேவர்கள், தேவர்களுக்கெல்லாம் அரசன். சுரா அத்தியக்ஷ அப்படின்னு சொல்ற. ஒருத்தருக்கா எல்லாருக்கும் யார் யாருக்கெல்லாம் அரசன் சொல்லிட்டு வர. லோகத்துக்கு அது அரசன், தேவர்களுக்கு அரசன். தர்மாத்தியக்ஷ, தர்ம அத்தியக்ஷன், தர்மங்களுக்கெல்லாம் அரசனா, தர்மாத்தியக்ஷ. அடுத்தது கிருதா கிருதக. கிருதா பிளஸ் அக்ருதா. கிருதா அக்ருதக. அக்ருதா கிருதான்னா காரியம், அக்ருதான்னா காரணம். காரணாகாரியம்ன்றமே அதான் கிருதா கிருதன்றது காரணாகாரியம். கிருதா கிரியான்றது வந்து காரணாகாரியம். காரணாகாரியன்றது காரியா காரணம்னு சொல்லணும். அதுதான் அது கரெக்ட். ஆனால் நம்ம சொல்றது காரணாகாரியம்னு சொல்றோம், காரியா காரணம்னு சொல்லணும். இதுல கிருதா கிருதகன்னா, கிருதன்னா காரியம், அக்கிருதகன்னா காரணம். அனைத்து செயல்களுக்கும் காரணமா காரியமா இருக்கிறதும் அவர் தானா, காரணமா இருக்கிறதும் அவர் தானா. அதுதான் நீங்க எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அந்த காரியமா இருக்கிறதும் அவர் தானா, அதுக்கு காரணமா இருக்கிறோம் அவர் தானா. நீங்க போய் கடையில ஒரு பொருள் வாங்குறதுக்கு போறீங்கன்னு வைங்க, அந்த காரியம் இங்கேருந்து இங்க நடந்து போறீங்களே, அந்த காரியமும் அவர் தான். அதை எதுக்கு வாங்கிட்டு வரீங்க? காரணம். அந்த காரணமும் அவர் தான். அதுதான் அது காரணமாகவும் காரியமாகவும் இருக்கிறது அவர் தான். அந்த காரியத்துக்கு காரணமாக இருக்கிறது அவர் தான். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் போய் பொருளை வாங்க போறீங்க. அந்த காரியம் நடக்கணும். அந்த காரியம் நடக்கிறதுக்கு அந்த பொருள் வேணும். அந்த பொருளாகவும் இருக்கார், அந்த காரியமாகவும் இருக்கார். ஆக உங்களை வச்சு அந்த பொருளை வாங்கிட்டு வர வச்சு அந்த காரியத்தை நடத்த வைக்கிறாருன்னு அர்த்தம். அதான் கிருதா கிருதக. அடுத்தது சதுராத்மா. சதுராத்மான்றது வந்து 4 ஆத்மா. சதுர்னா 4 தெரியும். 4 ஆத்மா, அதாவது 4 ஆத்மாவாகவும் இருக்காராம். படைத்தல், காத்தல், வழி நடத்துதல், அழித்தல்ங்கிற ஆத்மாவுக்கு தேவையான 4 ஆத்மாவை 4 வழிகளில் காட்டி நடத்தி சொல்றாராம். படைத்தல், காத்தல், சதுராத்மா. தான் நான் படைத்தல், காத்தல், வழி நடத்துதல், அழித்தல் 4 வேலையும் பண்றாராம் ஆத்மாவுக்கு. ஆத்மாவுக்கு படைச்சு அதை காப்பாற்றி வழி நடத்தி கொண்டு போய் கடைசியில் அழிக்கவும் அழிச்சுடுறாராம். அது எதுக்கு அந்த ஆத்மாவை படைச்சாரோ அந்த காரியம் முடிஞ்ச உடனே, அதான் காரண காரியம் சொன்னேன், அந்த காரியம் முடிஞ்ச உடனே அதை அழிக்கவும் அழிச்சுடுறாராம். அதான் சதுராத்மா. அடுத்தது வந்து சதுர்வியூக. சதுர்வியூகன்றது வந்து 4 வியூகங்கள்ன்றது என்னன்னா, தன்னையே வந்து பல இதுவாக காமிச்சிக்கிறது, பல ரூபங்களில் காமிச்சிக்கிறது. ஒன்றும் இல்லை, கிருஷ்ணன் வந்து கோபிகைகள் வந்து எல்லாரும் ஒருத்தர் கூட கிருஷ்ணன் வந்து கோபிகைகளில் கூட யாரு கோபிகைகளில் ரொம்ப டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்கிறதே. அந்த கூட ரொம்ப இதுவாக இருக்கும்போது அவளை ரொம்ப பிடிக்குமா. அவ கூட இருக்கும்போது மற்ற கோபிகைகள்லாம் ரொம்ப எங்கூட இல்லையேன்னு, எங்கூட கிருஷ்ணன் வரலையேன்னு இது பண்றாளாம். அந்த மாதிரி வரும்போது அப்ப என்ன சொல்றாரா, அந்த 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 அப்ப எல்லாருக்கும் கிருஷ்ணன் வந்து அவங்கவுங்களுக்கும் ஒரு உருவமா வராராம். எல்லாரும் கூட ஒரு உருவமா வந்து கூட நப்பின்னை, அதான் அந்த பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நப்பின்னை வந்து கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா.
நப்பிண்ணை கூட இருக்கும்போது பார்த்துட்டு மற்ற நப்பிண்ணைன்னு ஒரு தோழி அவ கூட இருக்கிறத பார்த்துட்டு எங்க கூட எல்லாம் நீ வந்து இருக்கலையே, எங்க கூட எல்லாம் இது மாதிரி சந்தோஷமா இல்லையே, எங்க கூட எல்லாம் வந்து விளையாடலையே அப்படின்னு மற்ற கோபிகள் எல்லாம் கிருஷ்ணன் மேல ஒரு கோச்சிக்கலாம் ஆதங்கப்படுறாங்க. இதை பார்த்த கிருஷ்ணன் என்ன பண்ணாரா, எல்லா உருவமாவும் எல்லாரும் கூடயும் கிருஷ்ணனா இருந்தாராம், ஒவ்வொரு கோபிகளோடும் ஒவ்வொரு கிருஷ்ணனா இருந்தாராம். அதுதான் வியூகம்ன்றது. தானே பல வியூகங்கள் இருக்கிறது, அதுதான். அது மாதிரி கிருஷ்ணன் வந்து இந்த அண்டசராசங்கள் எல்லாத்தையும் இது ஆளறதுக்கு 4 விதமான வியூகத்துல இருந்தாராம். அதான் சதுர் வியூக. 4 வியூகம் எது எதுன்னா வாசுதேவன், சங்கர்ஷன், அனிருத்தன், பிரத்யும்னன்ற 4 வியூகமா இருந்தாராம். பிரத்யும்னன்ற அனிருத்தன் சங்கர்ஷன்றது வந்து வாசுதேவன்றது கிருஷ்ணனோட இன்னொரு அவதாரம். அதே மாதிரி சங்கர்ஷன்றது இன்னொரு அவதாரம். பிரத்யும்னன்றது பிள்ளை, அனிருத்தன்றது வந்து பேரன். இவங்க 3 பேரும், இவங்க 4 பேரையும் வச்சு 4 பக்கத்துலயே 4 வியூகமா, வியூகம்னா இவரே தான் அவங்களுக்குள்ள இருக்கிறது, 4 பக்கமா இருந்து ஆண்டாராம். அந்த அதுல என்னன்னா வேதவதின்ற இடத்துக்கு அந்த 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 கிரகத்துக்கு வாசுதேவர் ஆண்டு இருந்தாராம். விஷ்ணுலோகத்துக்கு வந்து சங்கர்ஷன், துவாரகாபுரிக்கு பிரத்யும்னன். இந்த துவாரகாபுரி இல்ல, அந்த துவாரகாபுரி ஒண்ணு இருக்கு தனியா மேல. நம்ம இங்க துவாரகா, நம்ம அந்த பேரை தான் இங்க வச்சுட்டு இருக்கோம். இந்த பேர் இல்ல, இங்க இருக்கிற துவாரகாபுரி துவாரகா வேற. இந்த அந்த துவாரகாவோட பேரை தான் நம்ம இங்க வச்சுட்டு இருக்கோம். துவாரகான்றது ஆக்சுவலா மோட்சத்தோட நுழைவாயில்னு அர்த்தம் துவாரகான்றது. அடுத்தது வந்து ஐராவதபுரம். ஐராவதபுரம்னு சுவேத தீபம்னு சொல்லுவா. அனிருத்தன் இருக்கிற இடமா. இந்த 4 பேர் 4 ரூபமா, இவரே 4 ரூபமா இருந்து அங்கங்க இருந்து ஆட்சி செய்யத்தாராம். பிரம்மாண்ட புராணத்துல இது மாதிரி கொடுத்துருக்கு. பிரம்மாண்ட புராணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த புராணத்துல மகாவிஷ்ணு வந்து இது மாதிரி 4 ரூபமா இருந்து 4 பக்கத்துலயும் இருந்து 4 அந்த கிரகங்களை ஆட்சி செய்யறாருன்னு சொல்லியிருக்கு அதுல. அதான் சதுர்வியூக, நான் அந்த ஆட்சி செய்பவர். 4 வியூகமூர்த்திகளாய் தேர்ந்து ஆட்சி செய்பவர் அர்த்தம். அடுத்தது சதுர்தம்ஷ்ட. தம்ஷ்டம்னா கோரப்பல். கோரப்பல்னு வாங்க, கோரப்பல்ன்றது அந்த கடைசியில் இருக்க கிழிக்கிற பல். கோரப்பல்ன்றது கோரப்பல் வந்து குத்துறதுக்கோ இதுக்கு கிடையாது, அரைக்கிறதுக்கோ மென்று சாப்பிட்றதுக்கோ கடிக்கிறதுக்கோ கிடையாது, கிழிக்கிற பல்லு. அது கோரைப்பல்ன்றது வந்து கிழிக்கிற பல்லு, ஞாபகம் வச்சுங்க எப்பயுமே. கடவா பல்லு அரைக்கிற பல்லு, முன்னாடி இருக்கிற நேரா இருக்கிற பல்லு வந்து வெட்டுற பல்லு. கோரப்பல்ன்றது வந்து கிழிக்கிற பல்லு. கோரப்பல் வந்து எல்லாருக்கும் கிடையாது, மனுஷனுக்கு இருக்காது சாதாரணமா. இப்போ நம்ம மிருகங்கள் தான் அந்த கிழிச்சு தின்ற அந்த அது தேவை அவங்களுக்கு, அதுக்கு அந்த பல்லு. அதனால தான் இருக்கும். புலிக்கு பார்த்தீங்கன்னா அப்படி பூனையை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பூனையோட மூக்கை அப்படி தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா சைடில் 2 பல்லு கொஞ்சம் நீளமாக இருக்கும், கீழே இருந்து அதே மாதிரி 2 பல்லு கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஒரு 4 பல்லு தள்ளி பார்த்தீங்கன்னா கோரப்பல் அப்படி 2 பல்லு நீளமாக இருக்கும், கீழே 2 பல்லு நீளமாக இருக்கும். அதுதான் கோரப்பல். 4 இருக்கும், கீழே 2 மேலே 2 இருக்கும். அந்த சதுர் தம்ஷ்ட 4 கோரைப்பற்களை உடைய கவரைப்பற்களை உடைய வராகமாய் அவதரித்தவர். இரஞ்சாட்சனை அழிக்கிறதுக்காக 4 கோரைப்பற்கள் சதுர்தம்ஷ்ட 4 கோரைப்பற்களை உடைய வராகமாய் அவதரித்தவர் அப்படின்னு அர்த்தம். இதுல சதுர்தம்ஷ. சதுர்புஜ 4 கைகளை உடையவன். சதுர்தம்ஷன்றது 4 கைகளை உடையவன். அதுதான் இன்னைக்கு வந்து இது வந்து இதுல வந்து இந்த நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இந்த சதுர்வியூக 4 வியூகமா இருந்து பகவான் ஆட்சி செய்யறாருன்றது. அதே மாதிரி இந்த தம்ஷ்டம்னா கோரைப்பல், தம்ஷ்டம்ன்றது கோரைப்பல், அது தெரிஞ்சுக்கோ. அது எல்லாத்துக்கும் இருக்காது. கிழிச்சு சாப்பிட்ற உணவுன்ற மிருகங்களை பிடிச்சி கிழிச்சு உணவுன்ற அந்த மாதிரி மிருகங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அது. இன்னைக்கு நேற்றுக்கு 134 திருநாமம் வரைக்கும் பார்த்துருக்கோம். சகசரநாமத்தில் நேற்றுக்கு 134 நாமங்கள் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து லோகாத்தியக்ஷர் 135, சுராத்தியக்ஷர் 136, தர்மாத்தியக்ஷர் 137, கிருதாகிருத 138, சதுராத்மா 139, சதுர்வியூக 140, சதுர்தம்ஷ 141, சதுர்புஜ 142. 135லேருந்து 142 வரைக்கும் பார்த்துருக்கோம். 8 பார்த்துருக்கோம். 8 பேர் இன்னைக்கு பார்த்துருக்கோம். 8 நாமம், சகசரநாமத்தில் இன்னைக்கு 8 நாமம் பார்த்துருக்கோம். 142 வரைக்கும் பார்த்துட்டோம். தேங்க்யூ.